என் கையில நாய் கடிச்சிச்சு எபிசோட் 11 பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா நாய் கடிச்சு இன்னைக்கு 11th டே. என்னோட எல்போ கூட மடக்க முடியாம இருந்துச்சு, இப்ப என்னால மடக்க முடியுது. ஓகேவாயிடுச்சு. ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா அசைக்க முடிஞ்சது. நான் தலை சீவியே 11 நாள் ஆகுது. எதனாலனா நாய் கடிச்ச அன்னைக்கு நான் ஒரு அக்கா வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க எனக்கு சீவி விட்டாங்க. அதோட அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி போரிங் எடுத்ததுனால நான் இங்க வந்துட்டேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் என் தலையும் சீவல, பின்னவும் ஆள் இல்ல. அதோட இன்னைக்கு தான் பிரிச்சுட்டு தலையை நான் சீவுறேன். ரொம்ப முடி கொட்டி ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருந்தது ரொம்ப நாள் சீவாததுனால. ஹாஸ்பிட்டல் போகும்போது எழுதி கொடுத்த டேப்லெட்டும் இன்னையோட முடியுது. ஸோ அதையும் தூக்கி போட்டாச்சு, முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது டே 13th. கையை ஃபுல்லா நல்லா அசைக்க முடிஞ்சிச்சு. கையில இருக்க ஒன்றுமே நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அந்த சொல்ல இருந்த இடம் கூட க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. டைம் இருந்த டாக் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வேற போர்டிங் வந்தது. ஆல்ரெடி டாக் போர்டிங் விட்டவங்க தானே ரெகுலரா விடுவாங்க, அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்றவங்க தான் போர்டிங் விடுவாங்க. நான் இப்ப நீங்க பார்க்க போற 2 டாகுமே எனக்கு ரெஃபரன்ஸ்ல வந்தது தான். நான் பெருசா ப்ரொமோட்லாம் பண்ணல போர்டிங்க்கு. டாகை விட்டு போறவங்க டாக் நம்ம கிட்ட இருக்க நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க, அதுவே போதும். ரொம்ப நிறைய போர்டிங்லாம் எடுக்க மாட்டேன். என்னால முடிஞ்சதான் எடுப்பேன், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். கரெக்டா டே 17th ஃபுல்லா அந்த பொண்ணுமே கிளியர் ஆயிட்டு ஹேண்ட் ஃபுல்லா சரியாயிடுச்சு எனக்கு.